பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10th எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2013 வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸோ இதுவே தமிழ்நாட்டில் எப்போ இது வந்துச்சு அப்படின்னா, அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா நவம்பர் 1, 2016, 3 வருஷம் கழிச்சு. சரியா? அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது 2013, 3 வருஷம் கழிச்சு அதை தமிழ்நாடு வந்து ஏற்றுட்டு இருப்பாங்க நவம்பர் 1, 2016. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சட்டம் வந்து 50% நகர்ப்புற குடும்பங்களையும் 75% கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கி இருக்கும். இது போக நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறணும். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்டிருக்கும். ஆனால் பிற மாநிலங்கள் வந்து இலக்கு பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்டிருக்கும். அதாவது இந்த சட்டம் இயற்றுறதுக்கு முன்னாடி. சரியா? உலகளாவிய பொது வழங்கல் முறைனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரேஷன் கார்டு இருக்குன்னா அந்த ரேஷன் கார்டுக்கு 25 கிலோ அரிசி அப்படின்னா 25 கிலோ அரிசி தான். அது ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, 4 பேராக இருந்தாலும் சரி. ஆனால் இலக்கு பொது வழங்கல் முறை டார்கெட்டட் பிடிஎஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க கணக்கு பண்ணி அந்த அரிசி தருவாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 5 கிலோ அப்படின்னா ரேஷன் கார்டில் 3 பேர் இருந்தால் 15 கிலோ தான், 4 பேர் இருந்தால் 20 கிலோ, ஒரு ஆள் தான் இருந்தாங்க அப்படின்னா 5 கிலோ தான். இதுதான் டார்கெட்டட் பிடிஎஸ். அடுத்து பாருங்கள், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலை. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நெல் விளைவிக்கிறோம், அதை வந்து அரசு வந்து கொள்முதல் பண்ணிக்கிறோம். சரியா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நிர்ணயிச்சிருவாங்க விவசாயிகளுக்கு. ஒரு மூடை நெல் நாங்கள் 1000 ரூபான்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு நிர்ணயிச்சிருவாங்க. சப்போஸ் அவங்க வந்து விற்கும்போது, விவசாயிகள் விற்கும்போது வெளியில் அதுக்கான விலை 2000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா வெளி சந்தையில் விற்றுக்கலாம். ஒருவேளை 2000 ரூபாய்க்கும், அதாவது 1000 ரூபாய்க்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்டே கொடுத்துக்கலாம். இது எது மூலியமா கொள்முதல் பண்ணுவாங்க அப்படின்னா FCI அப்படின்ற ஃபுட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்திய உணவு கழகத்தின் மூலியமா கொள்முதல் பண்ணி அதை சேமிப்பு கிடங்களை வச்சு தேவைப்படுற மாநிலங்களுக்கு தேவையான நேரத்தில் அனுப்பி விடுவாங்க. நன்றி.